அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த மாலை நேரத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து உம்மை நோக்கி பார்க்க, உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. தகுதியற்ற எங்களையும் தகுதிப்படுத்தி இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட இடைபடும்படி ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். எங்களுடைய சூழ்நிலைகள் உமக்கு தெரியும். எங்களுடைய எல்லா நிலைமையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், எங்களை விடுவிக்க வல்லவராக எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. பேசுங்கப்பா, கேட்கட்டும். உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும், எங்களை மாற்றும். உம்முடைய கிருபை உள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் சுவாமி. கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. சங்கீதம் 98 முறையாக வாசிக்கலாம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. ஒன்பதாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் நாம் கர்த்தரை துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நாம் வரும்படி, ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னொரு விசை கூடி வரும்படி கர்த்தர் நமக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் சுவாமி.
உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியமாய் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை துதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது போல, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் நன்மைகளை தருகிற தேவன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற அந்த வார்த்தையை இந்த நாளிலே உறுதியோடு பற்றி கொண்டு நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, கர்த்தாவே, எனக்கு எது நன்மையானது என்பது உமக்கு தெரியும்ப்பா, நீர் எனக்கு அதை தருவீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா வேண்டுதல் விண்ணப்பங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கூக்குரல் அவருக்கு தெரியும், நம்முடைய அங்கலாய்ப்புகள் அவருக்கு தெரியும். நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருபோது நம்முடைய விண்ணப்பங்களை அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்கிறோமோ அவர்கள் நடுவிலே, அவர்கள் அருகிலே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மோசே சொல்லுகிறது போல, நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்ம அருகிலே இந்த நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். தம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே நம்மை தொட்டு அவர் ஆசீர்வதிக்கிறவராய் நம் பக்கத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வல்லமை உள்ள ஆண்டவர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரப்பா. உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அக்கினி, 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 அக்கினி ஒரு விஷயங்கள் மேலே ஊற்றப்படுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய மகிமையங்களை மூடிக்கொள்ளுகிறதுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர் எங்கள் மத்தியிலே உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிற தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன அந்த நல்ல ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களை கரம் பிடித்து கொண்டு நிற்கிறீரப்பா. ஹல்லேலூயா. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் எங்களுக்கு துணையாய் நீர் நிற்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பலனாய, எங்களுடைய அடைக்கலமே, எங்களுடைய கண்மலையே, எங்களுடைய கோட்டையே, எங்களுடைய உயர்ந்த அடைக்கலமே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பும் உள்ள தேவன், எப்போது எங்களோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற இந்த உன்னதமான கர்த்தர் எங்கள் நடுவில் நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை ஒரு விசை அர்ப்பணிப்போம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. யாவே ஹல்லே, ஹல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும்,
எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்று அடங்கி போகும். எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சொல்லுவோமா? இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. திரும்ப ஒரு விசை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. 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 யாவே ஹாலே ஹalleluya யாவே ஹாலே ஹalleluya 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 இயேசப்பா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா யாவே ஹாலே ஹalleluya யாவே ஹalleluya
அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஒவ்வொரு நாளும் உயர்த்தும்படி, மகிமைப்படுத்தும்படி, மேன்மைப்படுத்தும்படி, அவரையே ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமாண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. அருமையானவர்களே, இந்த நாளிலே, இந்த மாலை நேரத்தில் நாம் சிந்திக்க இருக்கிற தியானத்தினுடைய தலைப்பு காக்கும் கர்த்தர். அருமையான ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு உன்னதமான வாக்குதத்தம், அவர் நம்மை காக்கிறவர். சங்கீதங்களின் புத்தகம் 121 சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் பக்கத்திலே, வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் என்று சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். அருமையானவர்களே, சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு அருமையான சகோதரர் சாட்சியாய் சொன்ன ஒரு காரியம், அவர் ஊழியத்திற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு போகிறார். அப்படி போகும்போது அவருடைய வீடு மணலி பகுதியில் இருக்கிறது. அங்கேருந்து அவர்கள் திருவொற்றியூர் பக்கம் அந்த பிரிட்ஜு ஒன்று இருக்குது, அங்கே இப்போது அந்த பிரிட்ஜை நல்லா மாற்றி கட்டிட்டாங்க. அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான பிரிட்ஜு. அந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜில் அந்த சைடில் உள்ள தடுப்பு சுவரை இடித்து கொண்டு இவர் பயணம் செய்த பஸ்ஸு அந்த சேற்றில் விழுந்தது. அந்த சேறு சாதாரணமானதல்ல, அது பார்த்திங்கன்னா 2 ஆயில் ரிஃபைனரி கம்பெனியிலிருந்து அதில் அந்த அழுக்குகள் அதில் கலந்துருக்கும். அது தண்ணியை குடிச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு, செத்து போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த பஸ் அப்படியே அதுக்குள்ளே மூழ்குகிறது. அவர் சொல்கிறாரு, எனக்கு நல்லா தெரியுது நம்ம பிழைக்க மாட்டோம், அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துருச்சு. ஆனாலும் அந்த மூழ்கி கொண்டு இருக்கிற பஸ்ஸில் இருந்து எப்படியாகிலும் வெளியே வரலான்னு முயற்சித்தும் ஒன்றும் பயனில்லை. எல்லாரும் சேர்ந்து அந்த சகதியில் அப்படியே இறங்கி கொண்டு இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கேருந்து எனக்கு பலன் வந்ததுன்னு தெரியாது, திடீர்னு சொல்லி அந்த ஜன்னல் வழியாக வெளியே வந்து அந்த பஸ்ஸுக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த தண்ணீரை குடித்திருப்பேன். அந்த தண்ணீரை குடித்த அத்தனை பேருமே மரித்து போனார்கள். அந்த சேற்றில் சிக்கி நிறைய பேர் மரித்து போனார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அவர் சொன்னார், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக நான் வந்ததுனால ஆண்டவர் என்னுடைய வழியில் என்னை பாதுகாத்தார், எந்த சேதமும் அணுகாதபடி. ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவர் அந்த தண்ணீரை குடித்திருக்கிறார், ஆனால் அது அவருக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தலை. கொஞ்சம் தான் குடிச்சிருக்கிறாரு. ஆகவே அதற்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அதை க்ளீன் பண்ணிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். அவர் நம்மை காப்பாரானால் இந்த உலகத்தின் எந்த சக்தியும் எந்த தீங்கும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த 121 சங்கீதத்தை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 3வது வசனத்தில் சொல்லுகிறது, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நீ உன்னுடைய கால் என்ன ஆகாது, தள்ளாடி போகாது. உன்னை காக்கிறவர் என்ன செய்வதில்லை, உறங்குவதில்லை. உறங்குவது அப்படின்றது என்னன்னா, முழுமையான தூக்கம் கிடையாது, அப்படி உறங்கி விழுவாங்க இல்லை. நம்ம நிறைய நேரங்களில் சர்ச்சில் பார்க்கலாம் இல்லை, தூங்கி விழுற ஆட்களை பார்ப்போம். கண்ணு திறந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் பாதி தூக்கத்தில் இருப்பாங்க இல்லை. வேடிக்கையாக ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒரு திருச்சபையில் இந்த மாதிரி தான் ஸ்பீக்கர்லாம் வச்சு ஆராதனை நடக்குது, பயங்கர சத்தமாக இருக்குதுன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு ஃபோன் பண்ணிட்டார் போலீஸுக்கு. ஃபோன் பண்ணதும் போலீஸும் வந்துட்டாங்க. வந்து அங்கே செக் பண்ணுறாங்க. உண்மையிலேயே சத்தம் அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த போலீஸ்காரருக்கு இந்த சர்ச்சை பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். ஆகவே இவர் அப்படி உள்ள நடந்து வந்தாராம். நடந்து வந்தால் எப்பவும் தூங்குற மாதிரி ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறார். இந்த போலீஸ்காரரு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளை கூப்பிட்டு,
ஏயா நீ பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என்னால் தூங்க முடியல உட்கார முடியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற, சத்தம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிற, பாரு இங்கே ஒரு ஆள் ஸ்பீக்கர் பக்கத்துலேயே உட்காந்துன்னு அழகாக தூங்குறான், அவனுக்கு இல்லாத டிஸ்டர்பன்ஸ் அவனுக்கு வந்துடுச்சு, போயா வெளியான இல்லை. அந்த மாதிரி தூங்குகிற ஆட்கள் உண்டு. சத்தம் எங்கே அதிகமாக சத்தம் கேட்குதோ அங்கே நல்லா தூங்குகிற ஆட்கள். அந்த தூக்கம் கூட ஆண்டவருக்கு கிடையாது. உன்னை காக்கிறவர் என்ன செய்வதில்லை, உறங்குவதில்லை. இதை பொது மொழிபெயர்ப்பு சொல்லுது, கண் அயர்வதில்லை என்று சொல்லுகிறது. அதே போல தொடர்ந்து நாம் பார்ப்போமானால் 4வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லுகிறது. கண் அயர்வதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறது. அப்போ நம்மை காக்கிற ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறவர், நம்முடைய பக்கத்திலிருந்து பாதுகாக்கிறவர். அவர் நம்மை காக்கிற அந்த தேவன் ஒரு நாளும் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை என்று சொல்லுகிறது. அப்போ அந்த உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த காக்கிற ஆண்டவருக்கு நீங்களும் நானும் சில காரியங்களை செய்யணும். அப்போ தான் நம்மை அவர் காக்க முடியும். அப்போது வேதத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் யாரை பாதுகாப்பார் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. யாரை பாதுகாப்பார், யாரை விடுவிப்பார் என்கிற ஒரு கேள்வி வரும்போது, முதலாவதாக தம்மை நம்புகிறவர்களை ஆண்டவர் காக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்புகிறவர்கள். என்ன நம்பிக்கை? என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார், என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நம்புகிறவர்களை அவர் விடுவிக்கிறாரா? தானியேலின் புஸ்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே அந்த 1வது வசனம் சொல்லுகிறது, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே அதை நிறுத்தினான். இந்த தூரா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சர்க்கிள் ஆர் ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு பெரிய இடம், ஒரு திறந்த வெளி, அங்கே இவர் ஒரு பொற்சிலையை நிறுத்துகிறார். அருமையானவர்களே, இந்த பொற்சிலையை நிறுத்தின பிறகு ராஜா பாருங்க, அங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார் தெரியுமா? கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படும். அப்போ அந்த நேரம் எல்லாரும் என்ன செய்யணுமா? விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 5வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். பொற்சிலையை பணிந்து கொள்ள வேணும். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்று சொல்லி அங்கே கட்டளை பிறக்கிறது. அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையில தான் நாம் பார்க்கும்போது இந்த கீத வாத்தியங்கள் எல்லாம் முழங்குகிறது. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் அந்த பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். எல்லாரும் அந்த பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள் என்று வரும்பொழுது நம்ம இந்த வசனத்தின் அடிப்படையில் அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய திறந்த வெளி எல்லா ஜனங்களும் பணிந்து கொண்டிருக்கும் போது ஒரு 3 தலை நிமிர்ந்து நிற்குது. அல்லேலூயா. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 3 பேருக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. ஊரோட ஒத்து போகணும் அப்படின்றது உலக பிரகாரமான வார்த்தை. ஆனால் கர்த்தருக்காக தனித்துவமாய் நிற்கிறவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யார் பணிந்து கொண்டாலும் பணிந்து கொள்ளாவிட்டாலும் நான் இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டேன் என்கிற ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. நோவாவை குறித்து அதே போல பார்க்கிறோம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை பாருங்க. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, அந்த காலத்தில் இருந்தவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாததான் இருந்தது. அவர்களுடைய அக்கிரமம் பெருகி போயிருந்தது. அப்போ ஒவ்வொருத்தனுடைய செயலும் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு விரோதமான செயலாக இருந்தது. அவங்க நினைவுகளின் தோற்றமே பொல்லாததான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவில் ஒரு மனிதன் வாழ்கிறான்.
அவன் என்ன பண்றான் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் நீதிமானாய் நிற்கிறான். குற்றம் சாட்டப்படாத ஒரு மனிதனாக நோவா அந்த இடத்துல நிற்கிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு எனக்கும் சொல்லி தருகிற ஒரு காரியம் உண்டு. எல்லாரும் செய்கிறாங்கன்னு சொல்லி நீ செய்யக்கூடாது. எல்லாரும் கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்யும் பொழுது நீங்களும் நானும் கடவுளுக்காக கொஞ்சம் வைராக்கியமாக நிற்க வேணும். இன்றைக்கு அநேக நேரங்களில் உலகத்தை பார்த்து பயந்து போகிறோம். சில நேரங்களில் உலகத்தை பிரியப்படுத்த நினைக்கிறோம். பவுலப்போசன் சொல்லுகிறது போல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லுகிறது இல்லையா? வேஷம் தெரியாமல் அப்படின்னா நம்ம உண்மையிலேயே மாறல, ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வேஷம் போடுறோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுறோம். உலகத்திற்கு ஒத்தவர்களாக நாம் வாழ்கிறோம் என்பது அல்ல, அந்த உலகத்தை பிரியப்படுத்த கொஞ்ச நேரம் அந்த வேஷத்தை போடுகிறோம். எனக்கு தெரியும், ஒரு அருமையான ஒரு இடத்துல நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு மனிதர், அவர் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நாள் அவரிடத்துல போய் பேசும்போது அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். வெளியே ஆயுத பூஜைக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் ஓடுறாங்க, அதை செய் இதை செய், தோரணம் கட்டு, அதை கட்டு, இதை கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்கான். இவர் அமைதியாக உட்காந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன், என்னையா உங்களை யாரும் கூப்பிடலையான்னு. அவர் சொன்னார், நான் வந்த நாள்லேருந்து இன்னை வரைக்கும் இந்த கொண்டாட்டத்தில் நான் கலந்து கொண்டது கிடையாது, ஆகவே அவங்களுக்கு தெரியும் என்னை அவங்க கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், நான் கிறிஸ்தவன், நான் இதை செய்ய மாட்டேன் என்பது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதோ ஒருத்தர் ஓடிட்டு இருக்கிறார் பாரு, அவரும் கிறிஸ்தவர் தான், ஆனால் எல்லா வேலையும் அவன் செய்யறதுக்கு முன்னால் இவர் செய்வார். எதற்காக அப்படின்னா, மேல் அதிகாரிகளை பிரியப்படுத்துவதற்காக. உலகத்தை பிரியப்படுத்துகிற ஓடினார் பாருங்க, அவருக்கு எந்த மரியாதையுமே இல்லை. எனக்கு நிறைய நேரங்களில் உலகத்தை பிரியப்படுத்த நினைத்து கர்த்தரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் விழுந்து பணிந்து கொள்ளும் போது அவர்கள் நிமிர்ந்து நின்றார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி ராஜாவுக்கு போது, ராஜா இவங்க 3 பேரை கூப்பிட்டு நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு அவங்கள பார்த்து சொல்கிறார், இந்த நேரம் எல்லா கீத வாத்தியங்களையும் வாசிப்போம், நீங்கள் என்ன பண்ணோம்? தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேணும், இல்லையானால் நீங்கள் சூளையில் போடப்படுவீர்கள் சொல்லிட்டு அந்த 13வது வசனத்தில் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் அவன் சொல்கிறான், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இது வெளிப்படையாக அவர்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு சவால். யார் உங்களை என் கையிலிருந்து ரட்சிக்கிறார்கள், விடுவிக்கிறார்கள் பார்ப்போம் என்கிற ஒரு வெளிப்படையான சவால். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம அந்த சூழ்நிலை யோசிச்சு பார்த்தோன்னா, இவங்களுக்கு எதிரில் நிற்கிறது யார் தெரியுமா? சாதாரண மனுஷன் இல்லை, அவன் ஒரு ராஜா. அவன் நினைச்சான்னா என்ன வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட அதிகாரமுள்ள ஒரு ராஜாவுக்கு முன்னால் இவங்க நிற்கிறாங்க. அந்த ராஜா கோபத்தில் சொல்கிறான், என்னுடைய கைக்கு உங்களை தப்புவிக்கிற தேவன் யார் என்றார். இப்போ இவங்க பாருங்க, நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? சும்மா எனக்காகலாம் சொல்லக்கூடாது, உண்மையாக மனசாட்சியை தொட்டு சொல்லணும். நமக்கு முன்னால் இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இங்கே நின்றுக்கிட்டு, நீங்கள் இந்த மாதிரி சாயந்தரத்தில் ஜபம்லாம் நடத்தக்கூடாது, இனிமேல் நடத்துனீங்கன்னா அவ்வளோதான், அது அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு யார் உங்களுக்காக வந்து பேசுகிறான் பார்க்குறேன் அப்படின்னு நின்னார்னா எத்தனை பேர் இங்கே உட்கார்ந்துருப்போம் இல்லை? ஐயா நான் சும்மா வந்தேன், ஐயா போகிற வழி ஏதோ சத்தம் கேட்டுச்சு, உள்ளே வந்து உட்காந்துட்டு போகலான்னு வந்தேன், என்ன போய் நீங்கள் கேட்குறீங்களே, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு இடத்துல அப்படி தான் நடந்துச்சு. ஒரு சர்ச்சில் ஆராதனை நடந்துன்னு இருக்குது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்னு பாட்டு பாடுறாங்க. திடீர்னு ஒரு 4 பேர் துப்பாக்கியோடு வந்துட்டான். வந்து பின்னால் உட்கார்ந்துருந்தார் ஒருத்தர். அவரை பார்த்து கேட்டான், யோ நீயா பாடினேன்? அவர் சொன்னார், நான் சொன்ன மாதிரியே. சார் இல்லை சார், ரோட்டில் போயின்னு இருந்தேன், பாட்டு நல்லா இருந்துச்சு, கேட்டு போகலான்னு உள்ளே உட்காந்துருக்குறேன், எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு எழுந்துச்சு போயிட்டான். அடுத்தது முன்னால் வந்தாங்க, மூப்பருங்கள்லாம் உட்காந்துருக்கேன். அவங்கள பார்த்து கேட்டாங்க, நீ தான் பாடினியா இயேசு நல்லவர்னு? அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பாட்டே வராதுயா,
எங்களுக்கு பாடவே தெரியாது, கொயர் தான் பாடுறாங்க, அவங்கள போய் கேளுங்க அப்படின்ட்டு இவங்க ஒதுக்கிட்டாங்க. கொயருக்கு போனார், அந்த அந்த துப்பாக்கி வச்சுருக்கிற ஆட்கள் கொயருக்கு போனாங்க. நீங்கள் தான் பாடினீங்களா? அவங்க சொன்னாங்க, நாங்கள் தான் பாடினோம், ஆனால் எங்கள் பாஸ்டரையா தான் பாட சொன்னார், அதான் பாடினோம், எங்களுக்கு எதுக்கா? கடைசியாக ஒரு சின்ன பிள்ளை சொல்லிச்சான், நான் தான் பாடினேன், இயேசு உண்மையிலேயே நல்லவர், அவரை நினைத்து நான் பாடினேன். இதுதான் உண்மை இல்லை? இன்றைக்கி நிறைய நேரங்களில் உலகத்திற்கு ஒத்து போகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்றைக்கி நிறைய இடங்களில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லை? பண்டிகை கொண்டாடினா அவங்க கூட சேர்ந்து கொண்டாடிக்கிறது இல்லை? ஏதாவது இதுவாக விசேஷம்னா அங்கே போய் நின்றுக்கிறது. சமத்துவம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தனித்துவமான மனிதர்கள் தான் கர்த்தருக்கு தேவை, வைராக்கியம் உள்ளவர்கள் தேவை. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவங்க என்ன சொல்கிறான் பாருங்க, ராஜாவுக்கு பதில் என்ன தெரியுமா? ராஜாவே, நேபுகாத் நேச்சாரே, ராஜாவே சாருன்னு சொல்லனா எவ்வளோ கோபம் வருது ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில். ஆனால் இவங்க ராஜாவை பார்த்தே சொல்கிறாங்க, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம், உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் எங்களை விடுவிப்பார், நீ இல்லை, உன்னுடைய அக்கினி சூளை இல்லை, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் எங்களை விடுவிக்க அவர் வல்லவர். இந்த வார்த்தை, இந்த நம்பிக்கையை ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தலை. இங்கே தான் நம்ம ஆண்டவரை பார்க்கிறோம். அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அல்லேலூயா. நம்ம அவரை நம்பி நின்றோமானால் அந்த நம்பிக்கையை கர்த்தர் கனம் பண்ணுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. 19வது வசனம் சொல்லு, கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தார். அருமையானவர்களே, 7 மடங்கு எழுதி ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். சாதாரணமாக 7 அடி உயரத்தில் 3 அடி உயரத்தில் நெருப்பு எரியும் அந்த சூளையில். ஆனால் இப்போ 7 மடங்கு அதிகமாகுது அப்படின்னா அது ஒரு 21 அடி உயரத்தில் எரியும். அதனுடைய அந்த தாக்கம் எப்படிப்பட்டதுன்னா, கொண்டு போய் இவங்களை உள்ளே போட்டவன் சுருண்டு விழுந்து செத்து போனான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா? இவர்களை கொண்டு போய் உள்ளே போட்ட பொழுது இவர்களுக்கு எந்த சேதமும் வரவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களே, இப்போ ராஜா எட்டி பார்க்குறான் சூளையில். வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? 24வது வசனத்தில், அப்பொழுது ராஜா ஆகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம் என்றார். அதற்கு அவர்கள் என்ன சொல்ற? ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். இப்போ ராஜா சொல்கிறான், 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை சொல்லிட்டு சொல்கிறார். 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, 4ஆவதா ஒருத்தர் உலாவுறாரு. அவர் எப்படிப்பட்டவர்? தேவ குமாரன், தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிற ஒரு மனிதன். அப்போ வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, அந்த தேவ புத்திரன் என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து விட்டால் எப்பேற்பட்ட அக்கினி சூளையும் நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அந்த பாதுகாப்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது, அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள். அல்லேலூயா. எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். சங்கீதக்காரன் சொல்ற, நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உனக்கு முன்னால ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, அவங்க கர்த்தரை நம்பினாங்க, எரிகிற அக்கினி சூளைக்கு நான் அவர்களை தப்புவித்தேன்.
அதுபோல நாம் கர்த்தரை நம்பி நிற்போமானால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றி நம்மை விடுவிக்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 125 சங்கீதம் 1வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சங்கீதக்காரன் சொல்லும் வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஒரு அழியில சொல்லுங்க, அது என்றென்றைக்கும் அசையாது, அது நிலைத்து நிற்கும், பர்வதத்தை போல நிற்கிறது. ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தரை நம்பி நிற்கிறவர்கள். அதே போல 115 சங்கீதத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே சங்கீதக்காரன் தொடர்ச்சியா கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நம்புங்கள். 9வது வசனத்தில் சொல்ற, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. 10வது வசனத்தில் சொல்றார், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். 11வது வசனத்தில் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். காரணம் என்ன தெரியுமா? அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தரை நம்புகிறவர்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். 2வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதே தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது, இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். தானியேல் எப்போதும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான். ஜெபிக்கிற மனிதன் எப்போதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனாய் இருக்கிறான். ஆகவே இவனுடைய வாழ்க்கையில் நடந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த தானியேலை ராஜா உயர்த்தினான். அது பிடிக்காம அவனுக்கு எதிராக பிராது பண்றாங்க. ஆனால் அவனுக்கு எதிராக குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அவன் உண்மை உள்ள மனிதனாய் இருக்கிறான். ஆகவே இப்போ இவன் ஜெபிக்கிற சூழ்நிலையை வைத்து இவனை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆகவே இப்பொழுது ஒரு கட்டளை பிறக்கிறது. 40 நாளில் ராஜாவை தவிர வேற யாரையும் எதுக்கும் வேண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறக்கிறது. அதை மீறுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? சிங்கக்கபியிலே போடப்படுவார்கள். இது பயங்கரமானது ஒரு தண்டனை. 4 பக்கம் 4 சிங்கம் பிடிச்சு இழுத்துச்சுன்னா அவங்க அப்படியே பிச்சு தூக்கி போட்டுரும் இல்லை? அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மரணம். இந்த சூழ்நிலையில் தான் நாம் வேதத்தில் பார்க்கிற ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? 10வது வசனம் சொல்லுங்க, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. எப்போதும் போல முன் செய்து வந்தபடியே என்று சொல்லுகிறது. இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுங்களா? அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் என்று சொல்லுகிறது. என்ன சட்டம்? சிங்கக்கபியிலே போடப்படுவார்கள். தெரிஞ்ச பிறகும் தானியேல் என்ன பண்றாரு? தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை அவன் ஜெபம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற மனிதனாய் இருந்தான். எனக்கு அருமையான தேவஜனமே, நமக்கு ஒரு வேளை ஜெபம் பண்ணாலே நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என்ன மாதிரி பரிசுத்தவான் வேற யாரும் கிடையாது, என்ன மாதிரி ஜெபம் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது, நான் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறது தெரியுமா அப்படின்னா. ஜெபம்னா நம்ம நினைக்கிறோம் என்னவோ பெரிய பரிசுத்தம். இல்லைங்க, நம்ம விட ரொம்ப ஜெபம் பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, அவன் 3 வேளை எப்போதும் செய்கிறது போல ஜெபிக்க ஆரம்பித்தான். நீ கையெழுத்து போட்ட என்ன, கையெழுத்து போடலைன்னா என்ன, அந்த சட்டம் எப்பேற்பட்ட சட்டமாக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. என் ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. நடந்தது என்ன? இப்போ எல்லாம் கொண்டு போய் ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க. ராஜா, நீங்கள் கையெழுத்து போட்டிங்களே, அது தெரிஞ்சோம் தானியேல் என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணுறான். இதை கேட்டதான் எப்படியாவது இவனை காப்பாற்ற நினைக்கிறார் ராஜா. ஆனால் முடியல. கொண்டு போய் சிங்கக்கவியில் போட்டாங்க. போட்ட பிறகு ராஜா சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை உண்டு. என்ன தெரியுங்களா? 16வது வசனத்தில் கடைசி பகுதி சொல்லுங்க, நீ இடைவிடாமல். நல்லா கவனிங்களேன், நம்ம வேதம் சொல்லுது அவன் 3 வேளை தான் ஜெபம் பண்ணான்னு சொல்லுது இல்லை? 3 வேளை ஜெபம் பண்ணான்.
ராஜா அவனை பார்த்து என்ன சாட்சி சொல்றாரு தெரியுமா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். இடைவிடாமல்னா என்ன அர்த்தம்? கொரோனாவில் ஒவ்வொரு மீட்டர் தள்ளி நிற்கணும் அப்படின்னு இல்லை. சாராய கடையில் மாத்திரம் அது இல்லை, எல்லாம் முட்டி மோதி நின்றுன்னா. அங்கே போய் போலீஸ்காரங்களுக்கு பெரிய வேலை என்னென்னா அவங்கள ஒரு மீட்டர் தள்ளி நிற்க வைக்கிறது அவங்களுக்கு பெரிய வேலையாக இருந்துச்சு. அப்போது இடைவெளி இல்லை, இடைவெளி. இந்த தானியேல் கர்த்தரை ஆராதிக்கிறதுல என்ன விடலை? இடைவெளி விடலை. அல்லேலூயா. தலைவலிக்குது, ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் ஜெபத்தை தள்ளி போட்டுருவோம். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, ஆகவே முழங்கால் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அப்புறம் பார்த்துக்குவோம். இப்படி சொல்லலை தானியேல். அவன் எப்போதும் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவன். பைபிள் சொல்லுது அவன் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரிக்கிற மனிதனாக இருந்தான். அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? சிங்கக்கவியில் தூக்கி போட்டாங்க. போட்டவருக்கு நைட்லாம் தூக்கம் இல்லை. பைபிள் ரொம்ப அருமையாக சொல்லுது. ராஜா அரண்மனைக்கு போய் 18வது வசனம், ரா முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. நித்திரையும் வராமல் போயிற்று. ராஜா நைட்டெல்லாம் யோசிக்கிறான், ஐயோ என்ன ஆச்சோ தெரியலையே, சிங்கம் அவனை கீழ்ச்சி போட்டிருக்குமா, கடிச்சு போட்டிருக்குமா, இல்லை உயிரோடு தான் வச்சிருக்குமா? அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற அவன் தேவன் அவனை தப்புவிப்பாரா? இப்படியே தான் கேட்டுக்கிட்டு படுத்திருந்துருப்பான்ல. தெரியாமல் ஒரு மனுஷனை, ஒரு நல்லவனை தூக்கி சிங்கக்கவியில் போட்டுட்டுமே, இது எப்படி முடியும் நைட்டெல்லாம்? ஆனால் தானியேலுக்கு ஒரு சேதமும் இல்லை. காரணம் தெரியுமா? அவன் ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, துதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அதிகாலமே ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபிக்கு கிட்ட வந்தபோது என்ன சத்தம் போட்டாரா? துயர சத்தமாய். அப்படின்னா அவ்வளவு வேதனையோட கத்துறான். என்ன சொல்லி கத்துறான் தெரியுமா? தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். தானியேல் உள்ள இருந்து சத்தம் போடுறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளுடைய வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை உண்டு. உனக்கு விரோதமாக சிங்கம் போல எழும்புகிற எப்பேற்பட்ட சத்துருவையும் கட்டி போடுவதற்கு கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. நிறைய நேரங்கள் அந்த சிங்கம் வீட்டில் வேலை செய்யும். அந்த சிங்கம் வேலை செய்கிற இடத்துல நமக்கு சுற்றி சுற்றி வரும். அந்த சிங்கம் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கும். எந்த சிங்கமாக இருந்தாலும் பார்த்து பயப்படாதீங்க. அதுக்கு பதில் அவங்கிட்ட சண்டை போடுறதுக்கு பதில் எங்கே போங்க? ஆண்டவர் பாதத்தில் போய் விழுங்க. அவருடைய பாதத்தில் இடைவிடாமல் நாம் ஆராதிக்க அல்லது ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமானால் எப்பேற்பட்ட சிங்கங்களின் வாயையும் கட்டி போடுவதற்கு என் கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ராஜாவே, அவைகளின் வாயை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போட்டார். தூதனை அனுப்பி கட்டி போட்டார். அந்த சிங்கம் ஒன்றும் நோஞ்சான் சிங்கம் இல்லை. அது தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா, இவனுக்கு எதிராக பிராது கொடுத்தாங்களா, அவங்கள தூக்கி போடுறாங்க, குடும்பத்தோடு போடுறாங்க. ஒருத்தன் விழுந்தான், அவனை ஒன்றும் சேதப்படுத்தலை, குடும்பமாக போய் விழுறாங்க. அவங்க தரையை தொடுவதற்கு முன்பாக அவைகள் அவர்களை பீறி போட்டது என்று வேதம் சொல்லுல. பீஸ் பீஸாக ஆக்கிடுச்சு. அப்போது ஆண்டவர் ரெண்டாவது நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னை நோக்கி ஜெபிக்கும்போது நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 50:15, எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அல்லேலூயா. நமக்கு புரியாது, எப்படி நடந்ததுன்னு தெரியாது, ஆனால் நடக்கும். எப்படி இந்த விடுதலை வந்தது தெரியாது, ஆனால் எந்த சிங்கம் உனக்கு எதிராக எழும்புகிறதோ அந்த சிங்கத்தை கர்த்தர் மடங்கடிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு சிங்கம்னா உடனே மனுஷங்களை யோசிக்காதீங்க. பைபிள் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில்
உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற அவர் சிங்கம் கிடையாது. நிறைய நேரங்கள் நம்ம அவர் சிங்கமாக தான் பார்த்துன்னு இருக்கிறோம். அவன் அசிங்கம், சிங்கம் போல இருக்கிறான், வேஷம் போட்டு வர்றான். நம்ம அதை பார்த்து பயந்துக்கிட்டு அந்த வேஷம் போட்ட சிங்கத்துக்கே நம்ம பயந்து விழுந்து போயிடுறோம். ஆனால் ஒரிஜினல் சிங்கத்துக்கு தானியேல் பயப்படல. இன்னைக்கு அருமையானவர்களே, காரணம் என்ன? என்னோடு கூட இருக்கிறவர் என்னை தப்புவிக்க வல்லவர். அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களை அவர் விடுதலை ஆக்குகிறவர். மூன்றாவது, தம்மை எப்போதும் ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 25வது வசனம் நமக்கு தெரிஞ்ச பகுதி தான் எல்லாமே. அந்த 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, இவங்க பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஒரு பிசாசை துரத்திட்டாங்க. அதுக்கு அடி பின் எடுத்து கொண்டு போய் அவங்கள சிறைச்சாலையில் போட்டான். வேதம் சொல்லுகிறது 23வது வசனத்தில், அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்தவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். அருமையானவர்களே, இதை யோசிக்கும் போதெல்லாம் இப்படி யோசிப்பேன். ஒரு சின்ன காயம் வந்துருச்சு அப்படின்னா அந்த காயத்தில் வேர்வை பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? எரியும். ஆனால் இங்கே நாம் பார்க்குறோம், அநேக அடித்து உடம்பெல்லாம் காயம், உட்காவல் அறையில் கொண்டு போய் அவரை என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள தொழுமரத்தில் கட்டி போட்டார். அப்படின்னா என்னென்னா, ஒரு பலகை இருக்குமா, அந்த 2 பலகை, நடுவில் 2 ஓட்டை இருக்கும், காலை அது உள்ளே விட்டு அந்த பலகையை வச்சு கட்டிடுவாங்க. திரும்ப முடியாது. அப்படியே ஒரே பக்கம் ஒன்று உட்கார்ந்துருக்கணும், இல்லை படுக்கணும், அவ்வளோதான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வெளியிருந்து காற்று வராது, வெளிச்சம் வராது, ஒன்றும் இல்லை. உட்காவல் அறையில் கட்டப்பட்டு கிடக்கும்போது, அல்லேலூயா, ரோட்டில் போகும்போது எவனையாவது அடிச்சுட்டு போயிருந்தா நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு சரியான தண்டனை தான் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். பிசாசு பிடிச்சிருந்த ஒரு பொண்ணுக்கு ஜபம் பண்ணி பிசாசு துரத்துறதுக்காயா இப்படி அடி வாங்குறது? நம்மளா இருந்தோன்னா என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? உங்கள் ஊழியத்தை செஞ்சதுனால தான் எனக்கு இவ்வளோ வேதனை, இனிமேல் பைபிளையே நான் கையில் எடுக்க மாட்டேன். ஒரு ஐயா அப்படி தான் சொன்னார். போயா ஊழியமாவது ஏதாவது என்ன கண்டேன் நான்? ஊழியத்துக்கு வந்து பட்டினியாக கிடந்தனே தவிர எந்த நன்மையும் நான் பார்த்ததில்லை. ஊழியத்தை விட்டுட்டே போகிறேன்னார். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சிறப்பாய் வைத்திருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல அவர்கள் ஆண்டவருக்காக பாடுகளை சகித்தார்கள். உட்காவலறையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. உடம்பெல்லாம் எரிச்சலோட, வேதனையோட, அடிபட்ட காயம் ஒரு பக்கம், எரிச்சல் ஒரு பக்கம், காற்று இல்லை. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சூழ்நிலையிலையும் நடு ராத்திரியில் வேதம் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. புலம்பல் பாடல. எனக்கு ஆண்டவரே இந்த சூழ்நிலை. அவங்க துதித்தார். என்ன சொல்லி துதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் அப்படியே வாய மூடி அமைதியா என்னதான் சொல்லி துதிச்சிருப்பாங்க? நீங்க துதிக்கிறதுனா என்ன சொல்லி துதிப்பீங்க? என்னய்யா? ஆண்டவர் செய்த நன்மைக்கு தானே துதிக்க முடியும். துதித்தல்னா என்ன? புகழுதல் இல்லை? புகழுறோம். எதை சொல்லி புகழுவோம்? அடி வாங்க வச்சிரே உமக்கு ஸ்தோத்திரம், அப்படியா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை உணர்ந்து துதிச்சிருப்பாங்க. நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே நீர் மிக நல்லவர், எங்களையும் நீர் தெரிந்தெடுத்தீரே, இந்த உபத்திரவத்தை சகிப்போம் என்று எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணினீரே. பவுல் அப்படி தான் சொல்கிறான். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமுள்ள இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினார் என்று கர்த்தரை துதிக்கிறான். அல்லேலூயா. அப்போது பவுல் இந்த பகுதி வாசிக்கும் போது இப்படி பார்க்கிறேன், ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். பைபிள் சொல்லுது, காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை
கேட்டுக்கொண்டிருந்தார். இது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்னன்னா, சுற்றி இருக்கிறவன்லாம் குற்றவாளிகள் தான். அவன் என்ன யோசிப்பான் தெரியுமா? இவ்வளோ அடி வாங்கின பிறகு இவங்களுக்கு புத்தி வரல, ஏசுன்றான், இன்னும் போட்டிருக்கணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவன் திட்டியிருப்பான். அதெல்லாம் இவங்க காதில் வாங்கவே இல்லை. அவர்களும் கேட்கும்படி சத்தமாக கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களில் ஆராதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரிங்கன்னா, நம்ம ஆளுங்க அப்படி கையை கட்டிட்டு நிற்பாங்க பாருங்க, பக்கத்தில் கல்லே விழுந்தாலும் அசைய மாட்டாங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், பாம்பு ஒன்று போட்டால் சரியாக போயிடும். அசையாம நிற்க. கைத்தட்டி பாடுங்கள், வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். உனக்கு என்ன வந்துச்சு, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இப்படித்தான் நிற்பேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கேட்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், ஐயா நீங்கள் சொல்லிடுறீங்க ஐயா, நான் கொஞ்சம் சத்தமாக ஜெபம் பண்ணால் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்க்குறான் ஐயா. இவங்க அப்படி யோசிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வாயே திறந்துருக்க மாட்டாங்க. பட்ட அடி போதும், இவனுங்க வேற திட்டுறதை வாங்கிறதா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க சத்தமாய் துதித்தார்கள், எல்லாரும் கேட்டார்கள். இப்போ தான் ஆண்டவருடைய வல்லமை புறப்படுகிறது. என்ன சொல்ல தெரியுங்களா? சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக மிகவும் அதிர்ந்தது. அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது. நல்ல கவனிங்க. கர்த்தரை துதிக்கிற, தொழுது கொள்ளுகிற அல்லது ஆராதிக்கிற மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே அஸ்திபாரங்கள் அசையும். அல்லேலூயா. எனக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய வல்லமை நம் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். துதிக்கிற ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருப்பானால் அவனை சுற்றி இருக்கிற இடம் அசையும். அல்லேலூயா. அவனை சுற்றி இருக்கிற ஜனங்க பயப்படுவாங்க. அவனை பார்க்கும்போது அவனை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். இல்லை, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம அதை உணரவே மாட்டேங்கிறோம். ஒருத்தர் சொன்னார், ஐயா ஆராதனை செய்ய ஆரம்பித்தாலே என்னுடைய அப்படியே என்ன அவர் சொன்னார், என்னுடைய இருதயம் அப்படியே துடிக்குதியா. ஏன்? கடவுளுடைய வல்லமை அவ்வளவு பெரியது. அஸ்திபாரங்கள் அசைந்தது, கதவுகள் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. அல்லேலூயா. இவங்க கட்டு கழன்றது பெருசு இல்லை, சும்மா உட்கார்ந்துருந்தவன் கட்டெல்லாம் கூட கழண்டு போச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கும் போது நமக்கு மட்டும் விடுதலை இல்லை, எல்லாருக்கும் விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் வாரத்துக்கு 200 குற்றங்கள் நடந்து கொண்டு இருந்ததாம். வாரத்துக்கு 200 குற்றங்கள் ஒரு சின்ன ஒரு பட்டணத்தில். அப்போது ஒரு 7 சகோதரிகள் என்ன பண்ணாங்களா, அந்த பட்டணத்தை பொறுப்பெடுத்து கொண்டு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே இந்த பட்டணத்தில் குற்றங்கள் குறைய வேணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க சாட்சியாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் சாட்சியாக சொல்லியிருக்கிறாரு, முதல் வாரத்தில் 200 குற்றம் என்று இருந்த அந்த இடத்துல 150 குற்றங்களாக குறைந்தது. 2வது வாரம் 100ஆக மாறினது. 3வது வாரம் 60ஆக மாறினதா. 4வது வாரம் பார்த்திங்கன்னா வெறும் 20 குற்றங்கள் நடந்தது. அவங்க சொல்கிறாங்க, இவ்வளவு மாற்றம் சட்டங்களால் ஏற்படுத்த முடியலை, இவ்வளவு மாற்றங்கள் காவல்துறையினால் ஏற்படுத்த முடியலை, இவ்வளவு மாற்றங்கள் ஒரு 7 சகோதரிகள் உட்கார்ந்து ஜெபித்ததுனால ஏற்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம இருக்கிற இடம் விடுதலை அடையும், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் விடுதலை அடைவார்கள், நமக்கு விடுதலை உண்டு. எப்போ தெரியுமா? கர்த்தரை நாம் ஜெபம் பண்ணி துதித்து ஆராதிக்கும் போது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய ஆராதனையும் நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். ஒன்று தெரிஞ்சுங்க, நம்முடைய ஆராதனை அற்புதங்களை கொண்டு வருகிற ஆராதனை. நம்முடைய ஆராதனை கர்த்தருடைய வல்லமையை கொண்டு வந்து இறக்குகிற ஆராதனை. நம்முடைய ஆராதனை நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் விடுதலையை தருகிற ஆராதனை. அதை மறந்துடக்கூடாது. நான் ஆண்டவரை ஆராதிக்கும் போது வெட்கப்படாமல், ஆண்டவரை ஆராதிக்கும் போது முழு மனதோடு, ஆண்டவரை ஆராதிக்கும் போது எல்லாரும் கேட்கும்படியாய் சத்தமாய் நான் ஆண்டவரை ஆராதிக்கும் போது எனக்கு மட்டும் விடுதலை இல்லை, என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் விடுதலை. அல்லேலூயா. சங்கீதம் 145:18 சொல்லும்போது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர்
சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 4:7 மோசே சொல்றார், நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். தேவனை இத்தனை சமீபமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி எது என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நம்மை காக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாரை காக்கிறார்? தம்மை நம்புகிறவர்களை அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது நாம் பார்த்தோம், தம்மை நோக்கி ஜெபிக்கிறவர்களை அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார், அல்லது கூப்பிடுகிறவர்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது பார்த்தோம், தம்மை ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை காக்கிற கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை சுவாமி. நாங்கள் உம்மை நம்பி நிற்கும் போது எங்களை நீர் எல்லா தீங்குக்கும் விடுவிக்கிறவராய் இருக்கிறீர். நாங்கள் உம்மை நோக்கி இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும்போது எங்களுக்கு எதிராக இருக்கிற சிங்கத்தின் கெபியிலேயும் எங்களை நீர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் எப்போது உம்மை நோக்கி ஆராதிக்கும் போது எங்களுடைய கட்டுகளை மட்டுமல்ல, எல்லாருடைய கட்டுகளையும் விடுவித்து எங்களை விடுதலையாக நிறுத்துகிற உண்மை உள்ள ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையின்படியே எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வருகிற நாட்களில் உம்முடைய நன்மைகளையும் உம்முடைய விடுதலையும் சமாதானத்தையும் நாங்கள் காண, அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.